இன்றைக்கி வந்து சம்பா கோதுமையில் வந்து நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம். வெஜிடபிள் பிரியாணி மாதிரி. அதுக்கு 2 டம்ளர் சம்பா உடச்ச கோதுமையை வந்து தண்ணியில் அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கோம். அடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், 2 மிளகாய், 2 தக்காளி, 2 கேரட், 5-6 பீன்ஸ் போட்டுக்கோங்க. அதுபோக அந்த மசாலாவுக்கு ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 4 வரமிளகா, 1 இன்ச் இஞ்சி. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து 20 சின்ன வெங்காயம், 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 3 பட்டை, அரை ஸ்பூன் சோம்பு, 10 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 4 வரமிளகா போட்டிருக்கோம். இதை பேஸ்ட்டாக மசாலா மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கர் எடுத்துட்டோம். குக்கர் எடுத்ததுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ ஊற்றிருக்கோம். அந்த மசாலா வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். போடும்போது போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயம், மிளகா, தக்காளி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இது அரை மணி நேரமாக வந்து கோதுமை ஊறிட்டுருக்கு. இது ஆக்சுவலாக நீங்கள் கடையில் எப்படி கேட்டு வாங்கணுன்னா, இதுதான் அந்த புரோக்கன் வீட் சம்பா ரவைன்னு சொல்லுவாங்க. அதாவது உடச்ச கோதுமை ரவையில் செய்யலை. இதை வந்து உடச்ச கோதுமையில் செஞ்சுருக்கோம். கொஞ்சம் பெருவிட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இருந்தாலும் சுகர் பேஷண்ட்ஸு அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயட் பண்ணுறவங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை கடையில் வாங்கி நீங்கள் இது மாதிரி ஊற வச்சு செய்யும்போது சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு வந்து அது கிடைச்சிடும் நமக்கு. இப்போ வந்து புதினா ஒரு 5-6 இலை போட்டுட்டு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். அதாவது 1 டம்ளர் புரோக்கன் வீட் ரவை சொல்ல முடியாது, உடச்ச கோதுமையை வந்து 1 டம்ளர் உடச்ச கோதுமைக்கு 3 டம்ளர் தண்ணி. அப்போது 2 டம்ளர் நம்ம எடுத்திருக்கோம். 6 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிருக்கோம். அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இந்த வடித்து வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறினதையுமே வடித்து வச்சுருங்க. வடித்த கோதுமையை போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்து உடச்ச கோதுமை உப்புமா வந்து ரெடி ஆயிரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி நம்ம கோதுமையை வந்து போட்டோம். நல்லா கொதிக்குது. உப்பு பார்த்துட்டு 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இப்போ வந்து மூடி வச்சு நம்ம 4 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்து விட்டுருச்சு. நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.